ஹாய் மக்களே! இது வெட்னஸ்டே எடுத்த டெய்லி விளாக் வீடியோ. இப்ப அடிக்கடி இனிமேல் இந்த மாதிரி டெய்லி விளாக்ஸ் போடலாம் அப்டின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு காஃபி பெர்சன் அப்படிங்கிறதுனால மார்னிங் காஃபி இல்லாம டே ஓடுறதே கிடையாது. நெறைய பேருக்கு காஃபி தான் ஃபர்ஸ்ட் ஃபியூயலா இருக்கும்னு தெரியும். எனக்கும் அப்படித்தான். கொஞ்சம் காஃபி ஸ்ட்ராங்கா குடிப்பேன் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்பல்லாம் இந்த காஃபி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தாங்க பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு குடுக்குறது. ஏன்னா, நமக்கு ஃபியூயல் இல்லாம அவங்களுக்கு நம்மளால ஃபீட் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இப்ப நடக்கிற ஸ்டேஜ்ன்றதுனால இங்கிட்டு, அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி எதையாச்சும் ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கு குடுத்தா மட்டும் தான், நம்ம எங்கேயும் மயக்கம் அடிச்சு விழாம இருப்போம். ஸோ நமக்கான ஃபியூயலும் மஸ்ட்டுங்க. கேட்கலாம் நீங்க ஏன் ஹை சேர்ல வந்துட்டு உட்கார வச்சு குடுக்கல அப்டின்ட்டு. சீரியஸா சொல்றேன். ஹை சேர் எனக்கு 6 டூ 8 மந்த்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல அவங்க அமைதியா உட்கார்ந்து சாப்ட்டுருவாங்க. ஆனா, எப்ப இந்த தவழ ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போலருந்து அவங்களால ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காரவே முடியல. இது மேபி அவங்களுக்கு இது மாதிரி தான் அவங்க இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த குரோத் பேட்டர்னே இப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அப்ப நான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ற மாரி ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஃபீட் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்றது வந்து எனக்கு என்னமோ பிடிக்கல. ஸோ, அவ எப்படி ஆசைப்படுறாளோ, அதே மாதிரி நான் அவளுக்கு வந்துட்டு ஃபுட்ட ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஹை சேர்ல உட்கார வைப்பேன். பட் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, நான் அதுலருந்து இறக்கி விட்டுட்டே அவங்களுக்கு ஃபுட்ட குடுக்க ஆரம்பிச்சுடுறது. இப்ப இந்த காஃபி ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்ல என் பொண்ணு எப்படியாவது கிச்சனுக்குள்ள வரணும் அப்டின்ட்டு பார்த்துட்டு இருந்தா. ஆனா, அவங்க தாத்தா அவளுக்கு பேரிகேட் போட்டு போக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டாங்க. அவளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா, கடைசில எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்டின்ட்டு அமைதியா அவ பாட்டுக்கு போயிட்டா. இப்பலாம் என் பொண்ணுக்கு நான் வந்துட்டு ஃபேமிலி பாட்ல என்ன பண்றோமோ, அதுவே மோஸ்ட் ஆஃப் த டைம் குடுக்க ட்ரை பண்றேன். இந்த தேங்கா சட்னியும் அப்படிதான். எங்க எல்லாருக்குமே இதே தேங்கா சட்னி தான். ஸோ அவளுக்கும் இதே தான். காரம் கொஞ்சம் கம்மியா போட்டு எல்லாருக்குமே சாப்பிடுற மாதிரி தான் சட்னி பண்றது. கூட இட்லி. இத அவளுக்கு குடுத்துட்டேன். ஸோ அடுத்தது மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்காக டிராகன் ஃப்ரூட் அண்ட் ஆப்பிள் இதுவுமே குடுத்தேன். டிராகன் ஃப்ரூட் நல்லாவே சாப்பிட்டா. ஆப்பிள் அவ்வளவா பிடிக்கல. அவ வச்சுட்டா. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு முளைக்கீரை போட்டு, பூண்டு போட்டு கடைஞ்சுட்டு, கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன். முளைக்கீரைய இந்த மாதிரி பூண்டு போட்டு கடைங்க சூப்பராவே இருக்கும். அவளுக்கும் கீரை சாதமே குடுத்துட்டு நல்லா தூங்க வச்சாச்சு. அவ்வளதான் இன்னைக்கு டெய்லி விளாக் முடிஞ்சிருச்சு.